வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பெரியபாளையத்தில் சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும், 10 வருடம் பணி முடித்த சத்துணவு ஊழியர்களை அரசு பணியில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும், ஓய்வு பெறும் சத்துணவு ஊழியர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் 6750 வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் இச்சங்கத்தின் சார்பில் ஒன்றிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் இந்த கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் ஒன்றிய தலைவர் சிவலிங்கம் தலைமை தாங்கினார். எல்லாபுரம் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் சரக செயலாளர்கள் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய செயலாளர் தினேஷ் விளக்க உரையாற்றினார். இதில் மாவட்ட தலைவர் சிவா கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பாக 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றி பேசினார். மேலும் இம்மாதம் 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் சங்கத்தின் சார்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனுவை வழங்குவது என்றும், 30ஆம் தேதி கூடுதலாக பணியாற்றும் மையங்களின் சாவிகளை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒப்படைப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தீர்மான நகலை வழங்கினர். முன்னதாக அனைவரையும் ஒன்றிய பொருளாளர் காந்திமதி வரவேற்றார். முடிவில் கௌரவ தலைவர் மாரிமுத்து நன்றி கூறினார். தமிழ்நாடு சத்துணவு சங்க மாநில மையத்தின் முடிவின்படி மாநிலம் முழுவதும் சத்துணவு திட்டத்தில் 50,000க்கும் மேலான காலி பணியிடங்களை நிரப்பிட கோரி அனைத்து ஒன்றிய அலுவலகங்களிலும் இன்றைக்கு எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டம் சத்துணவு ஒன்றிய நிர்வாகிகள் வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான முக்கியமான கோரிக்கை, முதலாவது சத்துணவு திட்டத்தில் மாணவர்களுக்கு தடையின்றி உணவு வழங்கிட காலி பணிகளை நிரப்பிட கோரியும், இரண்டாவதாக 40 ஆண்டு கால திட்டத்தில் பணிபுரிந்து வருகிற சத்துணவு ஊழியருடைய கல்வி தகுதி அடிப்படையில் 10 வருடம் முடித்த பணியாளர்களுக்கு அரசு காலி பணியிடத்தில் அந்த பதவி உயர்வு கொடுத்து ஈர்த்திடவும், மூன்றாவதாக நாங்கள் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிற கிராம உதவியாளர்களுக்கு வழங்குகிற குடும்ப பாதுகாப்பு கூடிய ஓய்வூதியமாக ரூபாய் 6750 சத்துணவு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்தில் வேட்டா சேலிங் அவர் தலைமையில் இன்றைக்கு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மாவட்ட தலைவர் ஏ சிவா சிறப்புரையாற்றி முடித்திருக்கிறேன். நன்றி. வெல்லட்டும் 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 வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முன்பாக ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் 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 சத்துணவு ஊழியர்களின் ஒன்றிய அளவில் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நிரப்பிடுக நிரப்பிடுக சத்துணவு திட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்பிடுக. தமிழக அரசு தமிழக அரசு நிரப்பிடுக நிரப்பிடுக சத்துணவு திட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்பிடுக. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, உங்களுக்கு நாங்க சரியான இடத்தை கொடுத்திருக்கிறோம். இதில் நீங்க புரிஞ்சுக்க, நீங்களே போட்டு 40 வந்துடல, எல்லா அரசு ஊழியர்களும் போட்டிருக்கிறோம், காவல்துறை அதிகாரிகள் அவங்க குடும்பங்கள் போட்டிருக்குது. அப்போ மக்கள் மட்டுமே இல்லை, எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்கிறோம்னா எல்லாருமே உங்க கவனம் சரியா இருக்கணும். அப்ப சத்துணவு திட்டம் என்பது அது உண்மையாவே காலை உணவு திட்டத்தை விட சிறந்த ஒரு திட்டம், 40 ஆண்டு காலம் சிறப்பு பெற்ற ஒரு திட்டம். ஏன் இப்ப வந்தவங்க எடுத்துட வேண்டியது, நீங்க உங்க ஆட்சி எடுத்துட வேண்டியது, எடுத்து பாருங்க. அப்ப எடுக்க முடியல, அப்ப ஏன் எங்களை மட்டும் வஞ்சிக்கிறீங்க? வர்றவங்களுக்கெல்லாம் சத்துணவு சமையலரும் உதவியாளரும் அமைப்பாளர் தான் நாங்க தேடிக்க இருக்கிறோமா? ஒரு மனுஷன் 6 மையத்தை பாக்குறோம், அட ஆயா இருந்தாலும் அதை ஆக்கி போடும் சோழ. நாங்கள் இது உணவு வழங்குற திட்டம். சரி, நான் போய் காய் வாங்கி போய் பைக் வச்சுக்கணும் போறேன், போக முடியாத பெண் அமைப்பாளர்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. சமீபத்தில் கூட ஒரு பெண் அமைப்பாளர் அவங்க போக முடியல, இடம் எல்லாம் அவ்வளவு தூரம் போக முடியலன்ற ஒரு நிலைமை இருக்குது. அப்போ சத்துணவு திட்டம் 40 ஆண்டு கால திட்டத்துக்கு ஆளு போடுறது கூட அரசு மெத்தனம் காட்டுது என்றால் அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப அங்க இன்னொரு ஆபீஸ்ல போயிட்டு பேசுற வீடியோ கிட்ட பேசணும், ஐயா இது மாதிரி என்ன எங்களையும் ஆள் குறைவாப்பா இருக்குது. அப்ப நாங்க தான் பூனைக்கு மணி கட்டி இருக்கிறோம்,
போராட்டம்னா நீங்க பயப்படுறீங்க. சத்துணவு தான் இன்னைக்கு போராட்டத்துல முதல்ல களத்துல இறங்கி இருக்குது. இறங்குங்க களத்துல. நீங்க வருவாய்த்துறை இறங்குங்க, ஊரகத்துறை இறங்குங்க, எல்லா துறையிலும் ஆட்குறைப்பு. ஒருவேளை 2வது மோடி பேய் வந்து ஏறிச்சான்னு தெரியல. வருஷத்துக்கு 1 கோடி பேருக்கு வேலை சொல்லி முதல் ஆட்சியாளருக்கு வந்தாரு. ஆனா வந்தவன பொதுத்துறை நிறுவனத்தெல்லாம் வித்துட்டாரு. அவர் பெரியவர். இவர் வந்தாரு, நான் இருக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ நாங்க நம்புறோம். வேலை வாய்ப்பை வழங்கினா மட்டும்தான் ஒரு மனிதன் அவன் தன்னம்பிக்கையோட சுய இதோட வாழ முடியும். இலவசத்தினாலே வாழ்ந்துருவான்னு தயவு செய்து கனவு காணாதீங்க. ஒரு படிக்கிற மாணவனுக்கு இலவசத்தை கொடுப்பதை காட்டிலும் அவனுக்கு தரமான கல்வியை அரசு பள்ளியில நீ கொடு, தரமான உணவை கொடு, நல்ல ஒரு கல்வியை கொடுத்து அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தால் அந்த நாடு முன்னேறும்.